மாற்றம் அப்படிங்கறது ஒரு மனிதனோட மனசுல இருந்துதான் துளிர்விடும். அப்படி மாற்றத்தோட விளைச்ச நிலமா இருக்கிற நம்ம மனச எப்பவுமே பசுமையாவும் பதமாவும் வச்சுக்கணும். மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443632994 0443042777. இன்னைக்கு மனநல மருத்துவர் அசோகன், மனநல மருத்துவர் சுபா சார்ல்ஸ் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்க நிகழ்ச்சிக்கு வந்தது. முதல்ல நம்ம கூட சென்னையில இருந்து ஷீலா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஷீலா. வணக்கங்க. சொல்லுங்க ஷீலா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? ஆமா, நான் சார்லஸ் மேடம் கிட்ட பேசணும். பேசுங்க ஷீலா. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்களை மக்கள் டிவில டெய்லி பாப்பேன் 3 o'clock முன்னாடி. சரிங்க. அதனால இப்ப கொஞ்சம் சில டவுட்ஸ் கேட்கணும் எனக்கு அவங்க கிட்ட. கேளுங்க ஷீலா. கேக்குதுமா? வணக்கம் மேடம். மேடம், எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு, படப்படப்பா இருக்கு. எந்த நேரமும் நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. டாக்டரோட லைஃப் கொஞ்சம் இதா இருக்கு. அவளுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம், 5 years ஆயிடுச்சு, பேபி இல்ல. அதனால அதே டென்ஷன். எங்களுக்கு தூத்துக்குடி பாருங்க, நாங்க இங்க சென்னையில செட்டில் ஆயிருக்கோம். என் ஹஸ்பண்ட் ரொம்ப கூலா எல்லாத்தையும் சாமி கிட்ட விட்டுரு, கடவுள் பாத்துக்காரு, அவர் பாதத்துல வச்சிரு அப்படின்ட்டு அவங்க ரிலாக்ஸா இருக்காங்க. பட் நான் அப்படி டேக் இட் ஈஸியா என்னால அவளோட லைஃப் எடுத்துக்க முடியல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல மேடம். ரொம்ப யோசிக்கிறேன். இப்ப கூட அல்ட்ராக்ஸ் ஒண்ணு போட்டுட்டு தான் படுத்திருக்கேன். அதாவது ரொம்ப டென்ஷனா இருக்கு மேடம். சரி, டென்ஷனா இருக்குது. யோசனை நிறைய ஓடிக்கிட்டே இருக்குதா? ஆமா, இவளை பற்றிதான், மற்றபடி எதுவுமே இல்ல. டாக்டர் பற்றி தான் யோசனை. சரி. உங்க டாக்டர் லைஃப் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒரியா? நல்லா இருக்குமா? இல்ல, பேபி இல்ல. பட் சன் இல்லாக்கு சுத்தமா ப்ராப்ளம், கவுண்ட் நில்லு, டோனர் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பயத்துல அவரோட அம்மா வீட்டுக்கு ஓடி போயிட்டாரு. சரி, அம்மா வீட்டுக்கு ஒன்லி 1 டாக்டர் தான் எனக்கு. ஆமா, அவருக்கு நாகர்கோயில், அவங்க வீடு இங்க கொளத்தூர்ல இருக்கு. அவர் போயாச்சு. இப்ப என்கிட்ட இருக்கா, அவர் அவங்க அம்மாட்ட இருக்கா. எப்படியே போயிட்டு இருக்கு. இப்ப என்னால வெளியில கேக்குறோம். அவர் 2 பேரும் ஐடி ஃபீல்ட்ல வேலை பாக்குறாங்க. 2 பேரும் வேலை பாக்குறாங்க? ஆமா, ஐடில வேலை பாக்குறாங்க மேடம். ஓகே, சரி. அப்ப உங்க பொண்ணு உங்களை விட்டு போயிருவாங்க. நீங்க உங்க பொண்ணும் நீங்களும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இல்ல இல்லையா? அவங்க காலையில வந்துச்சுன்னா அவங்க வேலைக்கு போயிருவாங்க. ஒரு 2 சீட் தள்ளி ஒரு வீடு வாங்கி இருக்கு, ஒரு பிளாட் சொந்தமா வாங்கிருக்காங்க. இப்போ சரி, வாங்கிதான் அவங்க 2 பேரும் அதுலதான் இருந்தாங்க. சோ மாமனார் இப்போ 3 months பேக் இறந்துட்டாரு. சரி. அதனால அந்த லேடி இப்ப பையனோட ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால பையனை பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. சரி சரி, ஓகே. அப்பா இப்பதான் இறந்திருக்காரு, அந்த பையனோட அப்பா இறந்திருக்காருங்கிறதுனால அந்த அம்மாவை கொஞ்சம் தேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க போயிருக்காரு. நம்ம அதை அப்படிதான் பாக்கணுமே வெளியே, பையன் ஓடி போயிட்டாரு, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு நம்ம பார்க்க கூடாது. நம்ம வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். நம்ம வார்த்தைகள், நம்ம என்ன வார்த்தைகளை சொல்றோமோ அதுக்கு பின்னால் அந்த அர்த்தங்கள் மாறுபடும். அப்ப பையன் அவங்க அப்பா இறந்ததுனால அம்மாக்கு துணையா கொஞ்ச நாள் போயிருக்காரு அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம். சோ பையன் விட்டுட்டு போகல. இப்ப நீங்க சொல்றீங்க அவங்களுக்கு குழந்தைக்காக ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, கவுண்ட் கம்மியா இருக்குது. பட் இது எல்லாவற்றையும் சரி பண்ணி குழந்தையை பெற்றுக் கொள்வதற்கு நல்ல வசதிகள் இருக்குது. இப்ப லேட்டஸ்ட் ரொம்ப முன்னேற்றம் ஆயிடுச்சு. குழந்தை வேணும்னா அவங்க அதை பார்த்து இந்த கவுண்ட் குறையா இருக்கிறதுக்கு மாத்திரை கொடுப்பாங்க. அது எல்லாத்தையுமே இப்ப அது ஒரு பரவலான ஒரு காரியமா இருக்குது. நிறைய கல்யாணம் பண்ண பீப்புள்ல, தம்பதிகள்ல 30% பேருக்கு குழந்தை இல்லை. அப்ப அதை சரி பண்றதுக்கும் ஈக்குவலா ரெடியா இருக்காங்க. நீங்க உங்களுடைய டைமை ஆக்கப்பூர்வமா செலவழிக்கணும். வீட்டுல சும்மாவே இருந்தா இப்படிதான் ஏதாவது தொல்லைகள் வரும். நீங்க என்ன செய்யுங்க, யாரு பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட், எங்க யார்கிட்ட நம்ம போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறதுக்கு வழி என்ன, எவ்வளவு நாள் லீவ் எடுக்கணும். உங்க மகள் இதுல ரொம்ப கவனம் செலுத்த முடியாது. உங்கள் மகள் சார்பில் நீங்க தான் அதுக்கு ஒரு எஃபர்ட் எடுக்கணும். அத பத்தி ஓவர் திங்கிங் போகாதீங்க. ஓவர் திங்கிங் போக போக குழப்பம் மிஞ்சும். அதனால ஆங்ஸைட்டி வரும். எதிர்காலத்தை பத்தி தான் நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க என்ன செய்யலாம், டேப்லெட் கூட சாப்பிட்டுக்கிடலாம். மெனோபாசல் டைம்ல இருக்கிறீங்க, மெனோபாசல் டைம்ல கொஞ்சம் மனசு துவழ்ந்து விடுவது இதெல்லாம் நடக்கதான் செய்யும்.
சோ நீங்க ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. உங்களுக்கு கஷ்டமா இருக்குது, ஆக்ஷன்ல அதை நம்ம கவனத்தை செலுத்த முடியல. நான் என் குழந்தைக்காக அந்த பேர குழந்தை வருவதற்கு நான் என்னெல்லாம் பண்ணுவேனோ அதெல்லாம் பண்ணுவேன். குற்றம் கண்டுபிடிக்கிறத விட்டுருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்படி ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணுங்கம்மா, நல்லது நடக்கும். டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகள் மருமகனுக்கு இருக்க பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இப்ப எவ்வளவோ மருத்துவ வசதிகள் வந்துருச்சு. அதனால நீங்க அதை நினைச்சு கவலைப்பட்டு நாள் முழுக்க அதையே நீங்க யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க உங்க பேர குழந்தையோட வரவுக்காக ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு சந்தோஷமா பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலே இந்த கவலைகள் உங்களை விட்டு போயிடும். அடுத்ததா ஹோசூர்ல இருந்து ரவீந்திரநாதன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ரவீந்திரநாதன். வணக்கம் மேடம். சொல்லுங்க ரவீந்திரநாதன், நீங்க எதை பகிர்ந்து? அசோகன் கிட்ட பேசுங்க மேடம். அசோகன் சார் சொல்லுங்க சார். எனக்கு 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன் சார். ஹலோ கேக்குறேன். ஹலோ கேக்குது. 2 பெண் குழந்தைங்க, ஒரு பையன் சார். சொல்லுங்க சொல்லுங்க ரவீந்திரநாதன். கேக்குறேன். பெரிய பொண்ணு வந்து ஐடி ஃபீல்ட்ல இருக்கா சார். சரி. அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பையனை லவ் பண்ணிச்சு. அவன் சரியா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் இப்போ ஐடி ஃபீல்ட்ல ஒரு பையனை லவ் பண்ணது. அந்த பையன் கிறிஸ்டியனு, நாங்க இந்துஸ். எங்களுக்கு பிடிக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட கூட என் பொண்ணை கூட்டு போயிருந்தேன். என்ன பண்றதுன்னு தெரியல, இது எந்த மாதிரி சொல்யூஷன் பண்றதுன்னு தெரியல. அவ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றான். நீங்க ஏதாவது வழி சொல்ல முடியுமா என்னன்னு கேட்கறேன். அதாவது இதுல உங்களுக்கு அந்த திருமண சம்மதம் இல்ல, அதனால நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் போயிருக்கீங்க. ஆக்சுவலா இதுக்காக நிறைய பேர் என்கிட்ட கூட வராங்க. இது நான் யூஸ்வலா என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி ஒரு அஃபேரை நிறுத்தி வைப்பது சைக்கியாட்ரிஸ்டுடைய வேலை கிடையாது. நாளைக்கு அஃபேரை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கூட சில சமயம் சில முயற்சிகள் இருக்கலாம். அது வேணாம். இதனால மனது பாதிக்கப்பட்டாதான் அங்க சைக்கியாட்ரிஸ்டுடைய ரோல் இருக்கு. நான் அதாவது ஒரு சைக்கியாட்ரிஸ்ட விட உங்களுடைய குடும்ப சூழல், நீங்க உங்களுடைய பாரம்பரியம், உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட், கலாச்சாரம், இதனால ஒரு அப்பாவுடைய ஸ்தானத்துல நீங்க இருந்து உங்க பொண்ணை கன்வின்ஸ் பண்ணுங்க, அல்லது கெட் கன்வின்ஸ்ட். ஏற்கனவே அவங்க பாவம் ஒருத்தரை விரும்பிட்டு 2வது விரும்பி இருக்காங்க. இதை ஆதரிச்சுட்டு போங்களேன். அவங்களுக்கு பிடித்து இருந்ததுன்னா, சந்தோஷமா இருந்ததுன்னா, மதம் ஒரு விஷயமே கிடையாது. எல்லாருமே கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு மனிதர்கள் தான். அதுதான் நீங்க மறுபடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கை, உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, உங்களுக்கு ஒரு மருமகன் வேண்டாம். அது பிரதானமா இருக்கட்டும். ரவீந்திரநாதன், டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. அவர் சொன்ன மாதிரியான முயற்சிகள், அதுக்கான வழிகளை நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க மகள் உங்க பேச்சு கேட்கலாம். இல்ல நீங்க உங்க மகள் சொல்றபடி அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்றபடி நீங்க செய்யலாம். அடுத்ததா சென்னையில இருந்து மீனா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மீனா. வணக்கங்க. சொல்லுங்க மீனா. என்னோட பேர் என் பையன் என்ன +1 இப்பதான் சேர்த்துருக்கு. சரி. 10ல நல்ல மார்க் எடுத்தான், 450 மார்க் எடுத்திருந்தான். இது சிபிஎஸ்சி 9/6 எடுத்திருந்தான். இப்ப +1ல போய் 10 நாள் தான் ஆகுது. ஏன்னா அவனுக்கு டெய்லி அவனுக்கு படிக்க முடியல. ரொம்ப பயோமேக்ஸ் குரூப் எடுத்திருக்கான். அவனுக்கு படிக்க முடியல, டெய்லி அழுதான். எனக்கு கஷ்டமா இருக்குதுமா, கஷ்டமா இருக்கு. நல்லா படிக்கக்கூடிய பையன். அவன் டெய்லி காலை 4:30 எந்திரிக்கிறான். தண்ணியா குளிர் தண்ணியெல்லாம் மூஞ்சி வச்சு தெளிச்சுட்டு படிக்கிறான். அவன் படிக்கவும் நல்லா மெயின் பண்றான். ஆனால் அவனுக்கு மனசு கஷ்டப்பட்டு டெய்லி மனசு வருத்தப்பட்டு அழுதுட்டு டெய்லி அழுதான். அது எனக்கு என்ன மனசு ரொம்ப கஷ்டமா, பையன் அழுதானே, ஸ்கூலுக்கு சந்தோஷமா போக மாட்டேங்கிறானேன்னு ஒரே கவலையா இருக்குது. அவனுக்கு என்ன நான் சொல்லிட்டேன், மார்க் இல்லைனாலும் பரவாயில்லப்பா, நீ படிக்கலனாலும் பரவாயில்லன்னு சொல்லியாச்சு. அவன்ட சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டேதான். அவன் படிக்கையே எல்லா பிள்ளைகளும் படிச்சு கொஞ்சம் பிள்ளைங்க படிச்சுட்டு வருது. அவனுக்கு படிச்சுட்டு வருது, நல்ல பிள்ளைங்க படிக்கல, அவன் எனக்கு மட்டும் படிக்க முடியல, ஏன் படிக்க முடியலன்னு அவனுக்கு ரொம்ப கவலைப்படுறான். டெய்லி அழுறான். அது 10-15 நாள் தான் ஸ்கூல் ஓபன் ஆகி 15 நாள் தான் ஆகுது. அப்படி இருந்து அவன் ஃபீல் பண்றான். ஸ்கூல் டெஸ்ட் வச்சா கூட 1 மார்க் கம்மியா இருந்தா கூட அழுறான். இப்படி எனக்கு கம்மியாயிடுச்சு, மிஸ் மார்க் போடலையே அழுறான். மேக்ஸ் சார் வந்தாலும் மேக்ஸ் சார் புரிய மாட்டேங்குறான். சரி புரியல, நம்ம டியூஷன் வச்சாச்சு. எல்லாமே நான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருந்தாலும் அவன் ஏத்துக்கிற மண்ணில் என்ன செய்து அவனுக்கு புரிய வைக்கலாம்னு ஒண்ணு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். சரிங்க சரிங்கம்மா. சரி, அதாவது இவருக்கு +1 போன உடனேயே இப்ப எல்லாருக்கும் ஒரு பதட்டத்துல இருக்கிறாங்க. டீச்சர் பதட்டப்படுவாங்க, அம்மா அப்பா பதட்டப்படுவாங்க, குழந்தைகளும் ஸ்டூடெண்ட்ஸும் இதனால ஒரு பதட்டம், டென்ஷன்ல வந்துடுறாங்க. +1 போயிட்டாலே பிள்ளைகளுக்கு ஒரு பதட்டம்.
அதே பதட்டம் தான் இவருக்கு தொத்திக்கிட்டு இருக்குது. ஐயோ நான் எப்படி படிக்க போறேன், பயோ மேக்ஸ் எடுத்திருக்கிறேன், டஃப்பான குரூப்பே, இந்த குரூப்ல நான் படிச்சு எப்படி வெளியே வரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பயம். சில குழந்தைகளுக்கு அந்த டீச்சர்ஸ் அவங்களுக்கு ஒரு அப்பீல் பண்ணலன்னா, டீச்சர்ஸ பிடிக்கலன்னா அவங்க அப்படியும் பயப்படக்கூடும். நீங்க உங்க பையனை நீங்க இப்போதான் அவருக்கு கண்டிப்பா அவருக்கு வேற குரூப் எடுக்கணும், அவருடைய ஃபைனல் எய்ம் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க. அது இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா, இல்ல வேற எதுவும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனல் குரூப் என்னதுன்னு சொல்லி யோசித்து பாருங்க. அவர் எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறாரோ அந்த குரூப்ல நீங்க மாத்திக்கிறது 15 நாள் தான் ஆகுதுங்கிறதுனால நீங்க மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னா மாற்றிக்கொள்ளுங்க. பையனை நீ இதையே படி அப்படின்னு கன்வின்ஸ் பண்றதுக்கு. ஏன்னா இப்பதான் +1 தொடங்கி இருக்காரு. +1லயே அவர் டென்ஷன் ஆனார்னா அதுக்கப்புறம் +2க்கு போகும்போது டென்ஷன் ஆகக்கூடும். அவர் தேவையில்லாமல் டென்ஷன் படுகிறார் என்றாலும் அவருக்கு அந்த சப்ஜெக்ட்ல ஒரு புடிமானம் வேணும். அந்த சப்ஜெக்ட் அவருக்கு ஆசையா இருக்கணும். வாசிக்க வாசிக்க இன்னும் எப்படி இருக்கு, இன்னும் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு ஆவலாக அவர் படிக்கக்கூடிய சப்ஜெக்டா இருக்கணும். முடிஞ்சதுன்னா அவருக்கு பிடித்த குரூப் அவருக்கு போக நீங்க அனுமதியுங்கள். இல்லன்னா இந்த குரூப்ல அவர் வேணும்னா கொஞ்ச நாளைக்கு அவரை ரிலாக்ஸா இருக்க விடுங்க. எங்க ஸ்கூல்ல சொல்லிட்டு டேக் இட் ஈஸி மனப்பான்மையை பையனுக்கு நீங்க சொல்லுங்க. டென்ஷன் ஆக கூடாது, இதெல்லாம் சாதாரண விஷயம் சொல்லி கொடுங்க. இல்ல அப்படியும் அவர் ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னா மனசுக்கு தெம்பை அளிக்கக்கூடிய சில டேப்லெட்ஸ் இருக்குது, அத கொஞ்ச நாள் சாப்பிடலாம். டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க உங்க மகன் கிட்ட கேட்டு அவருக்கு இதை விட பிடித்தமான குரூப் எது அப்படின்னு கேட்டு அதை மாத்துறதுக்கான முயற்சிகள்ல நீங்க ஈடுபடலாம். அடுத்ததா ரேணுகா பெங்களூர்ல இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ரேணுகா. ஹலோ வணக்கம். சொல்லுங்க ரேணுகா. என் குழந்தைக்கு 2 வயசு ஆகுதுங்க, பெண் குழந்தை. சரி. அவ 1 வயசா இருக்கும்போது திடீர்னு நைட் அலற ஆரம்பிக்கிறா. என்ன கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. ரொம்ப நேரம் சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆகாம அழுதுட்டே இருக்கா. சரி. வீக்லி ஒன்ஸ் இல்ல மந்த்லி ஒன்ஸ் ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இப்ப பெருசாக என்ன பண்றான்னா ரொம்ப அடமெண்டா இருக்கா. நம்ம எந்த விஷயத்துக்காச்சும் கேக்குற ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நோ அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா ரொம்ப அலறக்க ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஒரு 10-15 மினிட்ஸ் அலறது நிறுத்தவே மாட்டேங்கிறா. அவளா சமாதானம் ஆனா மட்டும்தான் பேசுறா. நம்ம என்ன சமாதானம் சொன்னாலும் அது கேக்குறதே கிடையாது. அதுதான் டாக்டர் கேட்கணுங்க என்னன்னு. சரிம்மா. அதாவது இந்த அடமன் பிஹேவியர், டெம்பர் டாண்ட்ரம்ஸ் எல்லாம் ஒரு அளவுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும், அது ரசிக்கக்கூடியதா இருக்கும். பட் அதிகமான அளவுல நம்ம ஒருவேளை தாத்தா பாட்டி ரொம்ப அதிகமா செல்லம் கொடுக்கறாங்களா எனக்கு தெரியல, அல்லது ஒரே சிங்கிள் சைல்டுன்றதால கொஞ்சம் ஓவர் ப்ரொடெக்டிவா நீங்க இருக்கிறீங்களான்னு தெரியல, அல்லது அந்த குழந்தை அப்படி பிரிந்து கொண்டதான்னு புரியல. கொஞ்சம் இடைவெளி இருக்கணும், அம்மாவா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும். அதாவது ஒரு கிளிங்கிங் டெண்டன்சியில நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு எப்படியாவது நமக்கு ஆசைப்படுறது கிடைத்து விடும்ன்ற மனப்பான்மை அந்த குழந்தைக்கு வந்திருக்கலாம். மற்ற குழந்தைங்களோட விளையாட விடுங்க. நீங்க மற்ற குழந்தைங்களோட விளையாட விடும் பொழுது அப்பதான் அதுக்கு ஒரு சோசியல் பிஹேவியர் தெரியும். அதாவது ஒன் அமாங் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி, ஃபர்ஸ்ட் அமாங் த ஈக்குவல் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வரணும். நான் தான் எல்லாத்திலையும், எனக்கு தான் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை அது வரக்கூடாது. அடுத்த குழந்தைங்களோட விளையாடும் பொழுது வேற சூழ்நிலையில அம்மா பிரதானமா இல்லாத சூழ்நிலையில ஒரு சூப்பர்வைஸ்டு ஒரு மிலிவுல இருக்கலாம். அந்த குழந்தை சில விஷயங்களை இன்டைரக்டா தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குங்க. ரேணுகா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க குழந்தைய மற்ற குழந்தைகள் கூட விளையாட விட்டீங்கன்னா விட்டு கொடுக்கிற தன்மை, அது போக ஷேரிங், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வரும். அப்போ அவங்க இந்த மாதிரியான பிடிவாத தன்மை அவங்க கிட்ட இருந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. வணக்கம் மேடம். சொல்லுங்க கவிதா. ஹலோ மேடம், அம்மாவுக்கு இந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப மெடிசன் எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் மெடிசன் எடுத்துட்டு இருக்கிறப்போ அவங்களுக்கு ப்ராப்ளம் கியூர் ஆகல. அவங்களோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இறந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியே ப்ராப்ளத்திலேயே இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசனால அப்படி இருக்காங்க, என்ன ஏதோ ஒரு கண்ணீர் ரஞ்சனை போஸ்ட பார்த்தா கூட அவங்க உடனே வெக்ஸ் ஆயிடுவாங்க, நாமளும் இது மாதிரி தானே இறந்துருவோம் அப்படின்ட்டு. இது என்ன ப்ராப்ளம், எதனால அப்படின்னு. எத்தனை வயசு ஆகுதுமா? அம்மாவுக்கு 50 இயர்ஸ் ஆச்சு மேடம். சரிங்கம்மா. டாக்டர் சுபாச்சாரி, கவிதாவோட சரி, இவங்களுக்கு சாவை பற்றிய ஒரு பயம், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில வேளை இந்த பயம் வந்துருது அவங்களுக்கு. அப்போ அந்த பயம் வரும்போது அவங்க டென்ஷன் ஆகுவாங்க. கூட உள்ளவங்களை சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க.
தேவையில்லாத பயம் இத வந்து 2 வழியா தீர்க்கலாம். ஒன்னு டேப்லெட் வழியா தீர்க்கலாம், அல்லது காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி. அது வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில ஃபிளட்டிங் அப்படிம்பாங்க. சரி, இப்ப செத்தா என்ன அப்படின்னு கேக்குறது. இப்ப வந்து சிலவங்களுக்கு ஒரு நாயை பார்த்தா பயமா இருக்கும். அந்த நாய் பக்கத்துல விட்டு, சரி இந்த நாய் பக்கத்துல தொட்டு பாருங்க அப்படின்னு சொல்றது ஒரு ஃபிளட்டிங். அவங்கள அந்த எதுக்கு பயப்படுறாங்களோ அதே பொருளுக்கு அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணி அப்படியே நம்ம அந்த இதுலயே இருக்கும்போது தன்னால அவங்க ரொம்ப பயந்து அப்படியே மெல்ல 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 அந்த பயம் போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். சாவு வீட்டுக்கு அழைத்து செல்வது. சாவு வந்து ரொம்ப இயற்கை, ரொம்ப சாதாரணமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம கவிஞர் வைரமுத்து எழுதின ஒரு அழகான பாட்டு உண்டு. சோ அந்த பாட்டுகள் அப்படி சொல்றது, அப்படி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்போஸ் பண்ணி சாவு வந்து இயற்கை, சாவு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதும் அந்த சாவை பற்றி பேசுறதும் அதெல்லாத்தையும் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரோடியூஸ் பண்ணா அவங்க மனசு வர வர கொஞ்சம் தெம்பாகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வணக்கம் மதி. எனக்கு ஹலோ சொல்லுங்க மதி. எனக்கு ஒரு பொண்ணு பையன் இருக்காங்க. சரி, அவங்க வந்து சின்னதா ஏதாவது குழந்தைங்க செய்யற சேட்டை தான் செய்யறாங்க. இருந்தாலும் அத வாயளவுல சொல்லாம எடுத்த இடத்துல வெயி, செய்யறதா ஒழுங்கா செய்ய, ஹோம்ஒர்க் 10 நிமிஷம் ஆச்சு செய்ய வேண்டியதானே, 2 ஹவர்ல ஏன் செய்யறேன்னு கோவம் வருது. அடிச்சுதான் சொல்ற மாதிரி வருது. அடிச்ச உடனே எனக்கே தெரியுது நம்ம அடிச்சுட்டோன்னு, பசங்களும் ஏமா இதுக்கெல்லாம் அடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளவு எனக்கு இந்த மாதிரி கோபம் வருது மதி? எவ்வளவு நாளா கேக்குறீங்க? ஆமாங்க, புதுசாலாம் இல்ல, ரெகுலர் பழக்கமே அதுவாவே இருக்கு. உங்களுக்கும் உங்க கணவருக்குமான உறவு எப்படி இருக்குமா? அதையும் சொல்றேன். எனக்கு கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆச்சு. சரிங்க. எங்க வீட்டுக்கு வேணுங்கிறது எல்லாமே நல்ல விதமா செய்வாங்க, பசங்களுக்கு எனக்கு. இருந்தாலும் வந்து ஒரு அளவோட தான் பேசணும், அளவோட தான் அப்படிங்கறது மாதிரி. இப்ப ஒரு வெளியூர் போனாங்கன்னா போன் பண்ணி கதவெல்லாம் லாக் பண்ணிக்கங்க, இருந்துக்கங்க, பத்திரமா இருந்துக்கங்க அப்படிம்பாங்களே தவிர மற்றபடி பசங்க நீங்க சாப்பிட்டீங்களா வச்சீங்களா அந்த மாதிரி எதுவும் நான் எதிர்பார்ப்பேன் பேசணும்னா அந்த மாதிரி பேசுறது கிடையாது. சரிங்கம்மா. அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரிங்கம்மா. அதாவது இவங்க வந்து குழந்தைகளுடைய படிப்பு விஷயத்துல அன்னெசரியா டென்ஷன் ஆகுறாங்க. அதாவது குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவங்க படிப்பாங்க, படிச்சுட்டு வந்த உடனே அவங்க நீங்க சொல்றீங்க ஹோம்ஒர்க்க 10 நிமிஷத்துல முடிக்கிறத அவங்க அப்படியே ஒரு 2 மணி நேரம் செய்யறாங்கன்னு. சின்ன குழந்தைகள் தானம்மா, அவங்க விளையாண்டு என்னெல்லாமோ கற்பனை பண்ணி யோசித்து சிரித்து அந்த செய்ய வேண்டிய வேலைகளை கிளாஸ்லன்னா ரொம்ப அவசரமா செய்யின்னு சொல்லி கண்டிப்பு பண்ணுவாங்க. வீடு தானே, ரிலாக்ஸ்டா அவங்க டிவி பாக்கட்டும், அப்படி டேக் ஈஸி மனப்பான்மை வச்சுக்கோங்க. நீங்களும் குழந்தைகள் மேல நீங்க கடுமையா இருந்தீங்கன்னா அது உங்களை முதல்ல பாதிக்கும். உங்களுக்கு அது நல்லா தெரியுது, எனக்கு இப்படி இருக்க இஷ்டம் இல்ல, நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. படிப்பு வந்து டீச்சர்ஸ் உடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அம்மா அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல. அதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா ரெஸ்பான்சிபிலிட்டி பிள்ளைகளுக்கு காமன் சென்ஸ் விஷயங்களை நல்லா சொல்லி கொடுக்கறது தான். நாலேஜ் கிடையாது. எப்படி கடைக்கு போகலாம், கடையில போய் எப்படி சில்லறை கொடுத்து வாங்குறது, உங்க தாத்தா பாட்டி சொன்ன கதைகள், எப்படி அவங்க விளையாடலாம், எங்க பொது நல்ல இடங்களுக்கு அழைச்சிட்டு போறது, அப்படி நீங்களும் உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ற விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. அப்படி அழைச்சிட்டு போங்க. சின்ன பிள்ளைகள் தானே, வீட்டுக்கு வந்து அவங்க இஷ்டப்படி இருக்க விடுங்க. அப்படி நீங்க மனசுல வச்சுக்கோங்க. என் பிள்ளைகள் அப்பதான் ஒரு ஆல் ரவுண்டரா அவங்க வளருவாங்க. என் பிள்ளைகள் நல்லா வளர்றாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க ஹோம்ஒர்க்க செய்யட்டும் அப்படின்ட்டு ரிலாக்ஸ்டா இருக்க படிச்சிட்டீங்கன்னா போதும். அதே டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகள் மேல வர கோபம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அடுத்ததா சேலம்ல இருந்து புவனேஸ்வரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புவனேஸ்வரி. வணக்கம் புவனேஸ்வரி, சொல்லுங்கம்மா. வணக்கங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு எனக்கும் பிரச்சனைங்க, அத பத்தி தாங்க. சொல்லுங்க புவனேஸ்வரி. சார் நாங்க வந்து வசதி இல்லாதவங்க, ஏழை. எங்க வீட்டுக்காரங்க வந்து பணக்காரவங்க. சரிமா, தெரிஞ்சதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களே விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. அதாங்க, நாங்க வந்து ஏழை, அவங்க பணக்காரவங்க விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரிங்கம்மா.
ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப என்னை அவமானப்படுத்துறது, கொடுமை பண்றது எல்லாமே ரொம்ப பிரச்சனைங்க. நான் வந்து எதுவுமே வெளிக்காட்டிக்கிறது இல்ல, எல்லாம் தாங்கிக்கிட்டே தாங்க இருக்கேன். வெளியில யாராவது வேலைக்காரவங்க முன்னால எல்லாம் வச்சு அவமானப்படுத்துறது, வேலைக்காரவங்க கூட என்னை வந்து ஒரு கேவலமா எப்படி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து நான் இல்லன்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. எப்படி இப்படி எல்லாம் இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கு வந்து இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்க, பழசா அவங்க 10 வருஷம் வந்துட்டு பழகினவங்க அதெல்லாம் அதுக்கு சர்வீஸ் அது அப்படிதான் கேட்டுக்கோம், இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு பேசுவாங்க. எல்லாத்துக்கு முன்னாடியுமே ரொம்ப அவமானம் எல்லாம் தாங்கிட்டு இருந்தாங்க. சரிமா, இப்ப பொண்ணு வந்து எம்ஃபில் படிக்குது, பையன் MBBS தேர்ட் இயருங்க. சரி, நம்ம பிரச்சனை எல்லாம் குழந்தைங்களுக்கு போனா அவங்க படிப்பு பாதிக்கணும் நான் மனசுல வச்சுட்டே எதுவுமே சொல்றது இல்லைங்க. பக்கத்து காட்டுல பொண்ணு, அந்த பொண்ணோட எங்க வீட்டுக்காரருக்கு தொடர்பு. நான் வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல, அவங்க வீட்டுல போய் நல்ல முறையா தாங்க சொல்லிட்டு இருந்தேன். உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், எங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், வெளியே தெரியலன்னா நீங்க இந்த உங்க மருமகளை சரி பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சண்டைக்கு வந்துட்டாங்க பகிரங்கமா எல்லாத்துக்கு முன்னாடியும். எனக்கு வந்து அவமானமா போச்சு. நாங்க வந்து எதுவுமே பேசலீங்க, எதுவுமே பேசல வந்துட்டேன். அப்பனா நான் என்ன சொன்னேன்னா, அந்த பொம்பளை வந்து என்கிட்ட தப்பு பண்ண பொம்பளை என்னை அவமானப்படுத்தி பேசுது, என்கிட்ட சண்டைக்கு வருது. அப்ப நம்மளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். அதனால அத கேட்டா ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னை அவமானப்படுத்தி என்னை திட்டி ரொம்ப இது பண்றாங்க. ஒரு கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லைங்க, ஒரு நாய்க்கு உண்டான மரியாதை கூட கிடையாது. ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாங்க. இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இருக்கலாம்னா என்னால மனசை என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியலைங்க. ரொம்ப ஒரு நாளைக்கு 10 தடவைக்கு மேல செத்துடலாமான்ட்டு ஏதாவது ஒண்ணு பண்றதா இருக்குதுங்க. ஆனா வந்து எங்க அப்பா அம்மா சரியில்லாதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நம்ம இப்படி விட்டுட்டு செத்துட்டோம்னா நம்ம பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்காகவாது கொஞ்ச நாளைக்கு உயிரோடு இருக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் முடியலைங்க. ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு ஒரு தற்கொலை முயற்சியே தான் எனக்கு வருது. அதான் இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வர்றதுன்னு கேட்கறதுக்கு தான் மேடம் போடுவோம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்கம்மா. டாக்டர் அசோக், வாழ்க்கையில நிச்சயமா வந்து சில வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. நிச்சயமா வந்து உங்க வீட்டுக்காரர் வந்து வேற ஒரு தொடர்பு நிலையில இருக்காரு, உங்களை ஒரு பொருட்டாவே மதிப்பதில்லை. ஒருவேளை அந்த மாதிரி வந்து விஷயத்தை நீங்க கேட்க கூடாதுன்றதுக்காகவே இப்ப நம்ம இதுல சொல்லுவாங்க, நம்மளை யாராவது அடிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம சண்டையை ஆரம்பிச்சு நம்ம அடிக்க முயற்சி பண்ணலான்ற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையில பண்றாரான்னு எனக்கு தெரியல. நீங்க வந்து அதாவது உங்களுடைய பொண்ணு வந்து எம்ஃபில் பண்ணது, உங்களுடைய பையன் வந்து MBBS பண்றாப்புல, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் கிடைக்கிறது இல்ல. நிச்சயமா வந்து அவர் வந்து வேணும்னு தான் பண்றாரு, உங்களை ஒரு பொருட்டா மதிக்கல. பட் இருந்தாலும் பிள்ளைகளுக்காக, அதாவது வாழ்க்கையில வந்து நம்ம வந்து நீங்க வந்து இவ்வளவு தூரம் வாழ்ந்துட்டீங்க, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு நல்ல படிப்பு கொடுத்திருக்கீங்க. அதுல நிச்சயமா உங்களுடைய பங்கு, உங்களுடைய நிச்சயமா உங்களுடைய பங்களிப்பு நிறைய இருந்திருக்கும். நீங்க குழந்தைங்களுக்காக வந்து வாழ்க்கையை நடத்துங்க. ஒரு நாள் காலம் மாறும். ஏன் நீங்க போய் அந்த பக்கத்து வீட்டுல போய் பேசி ஒரு அந்தமா வந்து சண்டை போட்டு கொஞ்சம் மறுபடியும் அவமானப்படுத்துறது தேவையில்லை. கொஞ்சம் மௌனமா இருங்க, குழந்தைகளுக்காக இருங்க. கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கிறதால ஒரு மருத்துவர்கிட்ட, மனநல மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசித்து இந்த தற்கொலை எண்ணங்கள்ல இருந்து வெளியில வாங்க. உங்க பிள்ளைகிட்ட பேசுங்க. ஒரு MBBS படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் புரிஞ்சுப்பான். இந்த மாதிரி இந்த மற்ற விஷயங்கள்லாம் பேச வேணாம், கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போன்னு சொல்லுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேண்டிய தீர்வு கிடைக்குமா. புவனேஸ்வரிமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சு வாழுங்க. உங்களுக்கு தோன்ற இந்த தற்கொலை எண்ணத்தை உங்க மகன் கிட்ட சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனநல மருத்துவரையும் நீங்க அணுகலாம். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து ருக்மணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ருக்மணி. வணக்கம். சொல்லுங்க ருக்மணி, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? ஒண்ணு இல்ல, நான் ஐ எம் இன் 40s. என் டாக்டர் 20s இருக்காங்க. அவங்க டிகிரி அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சாச்சு. சரி. பட் அவங்க ஹையர் கிராஜுவேஷன் பண்றதா இல்ல வந்து ஜாபுக்கு போறதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கா, எனக்கும் புரியுது. பட் எனக்கு வந்து அந்த மார்னிங் சிக்னஸ்ல என்ன அறியாம, எங்க ஹஸ்பண்ட் வந்து வெளியில இருக்காரு. என்னோட 2 டாட்டர்ஸையும் கொண்டு வந்தது நான் தான். என்ன அறியாம அந்த 40s அந்த இது வந்து மார்னிங் சிக்னஸ்ல சில நாளைக்கு மார்னிங் கத்திடுவேன். அவ காலேஜ் போகும்போது கத்துவேன், அதுக்கப்புறம் சரியாயிடுவேன். அப்புறம் சாரி மெசேஜ் அனுப்புறது, ஐ லவ் யூ அம்மா அனுப்புறது, இட்ஸ் நேச்சுரல், அது அப்படியே போயிடும். பட் அவளை இப்ப இந்த பீரியட்ல அவ வீட்டுல இருக்கும்போது அவளை எப்படி கொண்டு வருதுன்னு எனக்கு புரியல. வீட்டுல இருக்கா இப்ப, பட் எனக்கு ஒரு பெட்டு கொண்டு வரேன், ஏதாவது கொண்டு வரா. எனக்கு அந்த பெட்டெல்லாம் எனக்கு அலர்ஜியா இருக்கு. நான் கத்தினா, என்னம்மா ஒரு பெட்டை கூட உங்களால பாத்துக்க முடியாதா? அதாவது அவளோட வேர்ட்ஸ் வந்து வேற மாதிரியா இருக்கு. என்ன பாத்துக்க முடியுதா, அப்புறம் நீங்க எங்க இந்த பெட்டை பாத்துப்பீங்க அப்படி.
எனக்கு திடீர்னு கோயிலுக்கு போனோம், நான் எங்கேயாவது போனோம், என்னை விட்டுட்டு போற மாதிரி அதையும் அப்படி அவ ஹர்ட் பண்ணணும்ன்ற இதுல பேசல. அவளுக்கு இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் அதுலதான் பேசுறா, புரியுது. ஆனா அவளை எப்படி டீல் பண்றதுக்கு எனக்கு தெரியல. அதுதான் மெயின் இதா இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு இதா. சரிங்கம்மா. டைம் பீயிங் ஒரு 2-3 months தான். அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போயிடுவா. இந்த ஒரு 1 month 2 months தான். இந்த 2 monthsக்குள்ள 2 பேருக்கும் அந்த ஒரு என்ன சொல்றது மன போராட்டம். நான் என்னோட வயசு நான் சொல்றது, என்னோட வயசு நான் சொல்றதுதான் சரின்னு அவர் சொல்றது, அப்படி போயிட்டு இருக்கு. எப்படி கொண்டு வர்றதுன்னு தெரியல. அதுதான் அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு பெரிய ரகலை நடக்குது இங்க. அம்மா, உங்க பொண்ணு இன்னும் எவ்வளவு நாள் உங்களோட இருப்பா? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறா. அவ ஒரு பெட் வாங்கணும்னு சொன்னா வாங்குங்க. அந்த பெட் நிறைய டென்ஷன், உங்க டென்ஷனே எடுத்துரும், அவளுடைய டென்ஷனே எடுத்துரும். ஆனா நீங்க ஒரு கண்டிஷன் போட்டுக்கோங்க, நீ தான் பாக்கணும், என்னால முடியாது, நான் கோயிலுக்கு அப்படி எல்லாம் போகும்போது நீ அந்த பெட்டை நீ இருந்து வீட்டுல இருந்து பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லுங்க. இப்படி டென்ஷன் குறைக்கிறதுக்கு பெட் வளர்க்கிறது ஒரு நல்ல ஒரு வழி. சரியா? நீங்க உங்க குழந்தையோட நீங்க அந்த மல்லுக்கு நிக்க வேண்டாம். அது உங்களுக்கு இந்த வயசு, நீங்க சொல்ற மாதிரி அது மார்னிங் சிக்னஸ் இல்ல, அது அந்த மெனோபாசல் டென்ஷன். அது உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், இரிட்டபிலிட்டி இருக்கும். எது மகளை பார்த்தா டென்ஷன் ஆகும், இவன் என்ன பண்ண போறாளோ ஏது பண்ண போறாளோன்னு சின்ன விஷயத்தையும் பெருசா பார்க்க தோணும். நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க மகள் உங்களோட இருக்கக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம். இப்ப அவங்க படிக்க போயிருவாங்க, ஹாஸ்டலுக்கு போயிருவாங்க, அதுக்கப்புறம் அப்படியே கல்யாணம் பண்ணி போயிருவாங்க. சோ மக இருக்கும்போது மகளை செரிஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது என் பொண்ணு, என் கூட கொஞ்ச நாள் தான் இருப்பா, நான் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவேன், என்னால நான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க 2 பேரும் ஒற்றுமையா ஒரு ஃப்ரெண்ட்லியா நாங்க ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்க வாழ்வோம் அப்படின்னு ஒரு சின்ன முடிவெடுங்க, அதெல்லாம் சரியாயிடும். ருக்மணிமா, டாக்டர் சொன்ன மாதிரியான விஷயங்களை நீங்க பண்ணலாம். சின்ன வயசுல இருந்து உங்க மகளுக்காக எவ்வளவோ விஷயத்தை நீங்க விட்டு கொடுத்திருப்பீங்க, எவ்வளவோ விஷயங்கள் நீங்க வாங்கியும் கொடுத்திருப்பீங்க. இப்ப அவங்க படிக்க போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்ச காலத்துக்கும் அவங்க இஷ்டப்படி இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்க அந்த நாட்கள் அவங்க வாழ்க்கையில மறக்க முடியாத நாட்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கோவையில இருந்து சிவகாமி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சிவகாமி. ஹலோ மேடம், நான் என் பிரதருக்காக பேச போறேங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ சொல்லுங்க சிவகாமி. ஹலோ கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. என்னோட பிரதர் கொஞ்சம் ட்ரிங்க் அதிகமா பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ 15 days முன்னாடி கேரளால இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோங்க. சரிமா. ஹலோ கேக்குதுமா? இப்ப அட்மிட் பண்ணி 15 days ஆச்சுங்க. ஆனா இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் தெரிஞ்சுட்டேன், இனி ட்ரிங்க் பண்ண மாட்டேன், இனி கரெக்டா இருக்கிறேன், ஆனா என்ன கூட்டிட்டு போயிடுங்க, இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கும் போது எனக்கு மென்டலா டிஸ்டர்ப் ஆகுது, இப்ப அதனால தெளிவாயிருவேன், இங்கே என்ன விட்டுருந்தீங்கன்னா இனி 45 நாள் ட்ரீட்மெண்ட் முடியற வரைக்கும் என்னால இருக்க முடியாது, அப்படி இருந்தா நான் மென்டலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆவேன், இல்லன்னா ஏதாவது பண்ணிக்குவேன், அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பேசுறாங்க. இப்ப எப்படிங்க 45 days கண்டினியூ பண்ணலாமா இல்ல கூட்டிட்டு வந்துடலாமா அப்படிங்கறது ஒரே குழப்பமா இருக்குங்க. சரிங்கம்மா. எனக்கு அதாவது இந்த போதை மருந்து பழக்கத்துக்காக அடிமையானவரை ஒரு மருத்துவமனையில பார்க்கும் பொழுது அவருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்க்கணும். ஒரு குடிப்பழக்கத்தை நிறுத்தும் போது 3 விதமான பிரச்சனைகளா இருக்கலாம். சாதாரண பிரச்சனை ஒரு நடுக்கம், தூக்கம் இல்லாத தன்மை, கொஞ்சம் ஒரு எரிச்சல், ஒரு கிரேவிங், இந்த மாதிரி இருக்கலாம். அல்லது கொஞ்சம் ஒரு 24 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்துக்குள்ள ஒரு டெலீரியம் மாதிரி வரலாம். யாரோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி ஏதோ ஒரு வேறு விதமான மயக்க தோற்ற நிலையெல்லாம் கொஞ்சம் ஏற்படலாம். அதையும் மீறி சில பேருக்கு மனநோய் மாதிரி சில காதுகள்ல குரல் கேட்கலாம், உருவங்கள் தெரியலாம். இது பொதுவா பாத்தீங்கன்னா 2 வாரத்திலிருந்து 1 மாசம் அல்லது 1.5 மாசம் ஒவ்வொருவருடைய உடம்பு ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள்ல அதை பொருட்டு அந்த மருத்துவர் தீர்மானிக்கிறார். 45 நாள் சொல்லும் பொழுது எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு அலோபதி டாக்டரா அல்லது வேறு விதமான டாக்டரா, எந்த ஹாஸ்பிட்டலும் தெரியல. இருந்தாலும் அதுக்கு அவர் பொறுமையா இருந்து அந்த ஸ்டிபுலேட்டட் பீரியட் 45 நாள் இருக்கு, அவரால் இதையே இருக்க முடியாத நிலைமையில நாளைக்கு வெளில எப்படி ஒரு வைராக்கியத்தோட அந்த மாத்திரைகள் அல்லது சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணாம இருப்பார். இப்ப மறுபடியும் அவர் முதல்ல வெளில வரணும்ன்றது மருத்துவரை கலந்து ஆலோசிங்க. ஓரளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா நிச்சயமா வெளில வரலாம். வேறு சில காரணங்களுக்காக ஏதாவது குடும்ப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளணும், அல்லது வேற பொருளாதார ரீதியா என்னால அதை மேனேஜ் பண்ண முடியல, அந்த அட்மிஷன் பெசிலிட்டிஸ், அந்த மாதிரி சூழ்நிலையில வேணா வெளில வரலாமே தவிர
அந்த 45 நாள் இருந்துட்டு வர்றதுதான் சால சிறந்ததுமா. சிவகாமி, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த 45 நாட்கள் அவர் இருந்துட்டு வரதே பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப எந்த மருத்துவர்கிட்ட பாக்குறீங்களோ அவர்கிட்டயும் உங்க சகோதரரோட பிரச்சனையை பத்தி சொல்லுங்க. அவர் என்ன ஆலோசனை வழங்குறாரோ அதுபடி நீங்க நடக்கலாம். அடுத்ததா வேலூர்ல இருந்து சாந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சாந்தி. தொடர்புல இல்ல டாக்டர். டாக்டர், இப்போ இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து எந்த ஏஜ்ல வந்து ஒருத்தருக்கு வர ஆரம்பிக்கும்? அப்படி வந்துட்டா அதை எப்படி அவங்க எதிர்கொள்ளும்? எல்லா ஏஜ்லயும் வரலாம். அதாவது நினைவு தெரிந்த நாள்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னால கம்பேர் பண்ண முடியுது எப்பொழுது எனக்கு தோன்றுகிறதோ அந்த நிலையிலிருந்து வருது. இது அதாவது ஒரு குழந்தையிலிருந்து வயசானவர்களுக்கு வரைக்கும் வரும். என்னன்னா எப்பொழுதுமே வாழ்க்கையில இருக்கிற விஷயங்களுக்கு திருப்தி இல்லாத நிலைமை, அதிக அளவுல பொறாமப்படுறது, சான்றிதழ் மற்றவங்களுக்காக வாழ்க்கையை நடத்துறது. நம்ம அதாவது சொல்லுவாங்க, ஒரு அரசியல்வாதியுடைய கல்லறைக்கு போயிட்டு நீங்க கொஞ்சம் கை தட்டிடாதுங்க, ஏஞ்சிட்டாலும் ஏஞ்சிடுவார் அப்படின்ற மாதிரி சில மற்றவங்களுடைய அங்கீகாரத்துக்காக ஏங்குவது, தன்னை பற்றி ஒரு சரியான நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, தன்னை பற்றிய மதிப்பீடுகள் தவறாக இருப்பது, அல்லது ஒண்ணுமே இல்லாம திறமைகளே இல்லாம அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்ற நிலைமையில ஆசைப்படுவது, இவர்களுக்கெல்லாம் தாழ்வு மனப்பான்மை இருக்கு. சில விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம ஒவ்வொன்றும் அனுபவத்தின் மூலமா தான் கற்றுக்கொள்ளுகிறோம். நம்ம ஏற்கனவே இது டெஸ்டைன்டு கிடையாது. அந்த மாதிரி நிலைமையில சில தோல்விகளை ஒரு நல்ல அனுபவ படிக்கட்டுகளாக எடுத்துக்கொண்டு மறுபடி பிராக்டிஸ் பண்ணா, முயற்சி இருந்தால் எதையுமே அடையலாம். இந்த நிலைமை வரணும், இருக்கிற நிலைமையில திருப்தி இருக்கணும், ஆசைப்படலாம். கிடைத்ததுக்கு ஆசைப்பட்டது கிடைத்தால் சந்தோஷப்படலாம், கிடைக்காத சமயத்துல அனாவசியமா தாழ்வு மனப்பான்மை போக வேண்டிய தேவையில்லை. வணக்கம் மஞ்சுளா. மேடம் சொல்லுங்க மஞ்சுளா, நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்கம்மா? எங்க பையன் சின்ன பையன் +2 படிக்கிறாங்க மேடம். சரிங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 9 மணிக்கு படிக்க ஆரம்பிப்பாங்க மேடம். படிச்சாங்கன்னா 12-1 மணி வரையிலும் படிப்பாங்க. 12 மணி வரை மேக்சிமம் படிப்பான். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா 3 மணி 4 மணிக்கு அலாரம் வச்சு ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதை படிக்கிறதுனால எதுவும் உடம்புக்கு எதுவும் உடல் ரீதியா பாதிப்புகள் ஏதாவது படிக்கிறதுலாம் மைண்ட்ல வச்சுக்குவாங்க. ஒரு சில நேரம் ஒழுக்கிற நேரம் மறந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல எது பிரச்சனைகள் எதுவும் இருக்குங்களா, என்ன இது உடம்பு எதாவது ஆரோக்கியம் பாதிக்குங்களா என்னன்னு கேட்கலான்னு தான் மேடம் போன் பண்ணேன். சரிங்கம்மா. டாக்டர் சுபா சார்ல்ஸ், மஞ்சுளாவோட பிரச்சனை. அம்மா, படிச்சது நல்லா மனசுல பதியணும்னா ஒரு 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். 12 மணிக்கு அவரு படுக்கிறாரு, திருப்பி 4 மணி 5 மணிக்கு எழும்பிடுறாருன்னா அவருக்கு போதுமான அளவு தூக்கம் கிடைக்கவில்லைன்னு அர்த்தம். அதாவது +2 படிக்கிற பிள்ளைகள் நல்லா விளையாடணும், ஓடியாடி விளையாடணும், அதுக்கப்புறம் தூங்கணும், அதுக்கப்புறம் படிக்கணும். படிச்சது எங்கேயும் போகாது, மனசுலதான் இருக்கும். ஆனா டென்ஷன் வரும்போது ஐயோ படிச்சதெல்லாம் மறந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வரும். நீங்க அவரை 4 மணி 5 மணிக்கு இந்த அலாம் வச்சு எழுப்புற பழக்கத்தை மட்டும் விட சொல்லுங்க. அது எக்ஸாம் டைம்ல அப்படி வச்சுக்கிடலாம். மத்தபடி அவர் ஒரு 6 மணி 7 மணிக்கு அவர் எழும்பினாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மஞ்சுளா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்க மகன் தினமும் காலையில அவ்வளவு சீக்கிரம் எழுந்து படிக்கணுங்கிற அவசியம் இல்ல. பரீட்சை நேரத்துல மட்டும் அவர் அந்த மாதிரி பழக்கத்தை வச்சுக்கிட்டாருன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா சென்னையில இருந்து செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. ஹலோ, குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு மேரேஜ் ஆகி 2.5 இயர்ஸ் ஆகுது. சரி. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரிங்க் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க எப்படியா நம்ம திருப்பி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை ஒன்று பிறந்துச்சு. அவங்க எப்படின்னா கண்ட்ரோலே இல்லாம மறுபடியும் ட்ரிங்க் பண்ணி ரொம்ப கடன் வாங்கி அவங்கள சொந்த ஊர்ல இருந்து சென்னை கூட்டு கொஞ்ச நாள் வச்சு இது பண்ணோம், ஒரு 4 months. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி ட்ரிங்க் பண்ணி என்னை அடிச்சு நைட்டு வெளில அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால முடியாம நானே அவங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரிஞ்சு வந்துட்டேன். ஆனா இனிமே எப்படி லைஃப் ஃபேஸ் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. குழந்தை வேற இருக்கு 2 வயசுல, எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியல. அதான் டாக்டர் ஒரு கன்சல்ட் கேட்கலாம். சரிங்கம்மா. நீங்க நிச்சயமா அது பிரிஞ்சு வந்தது மறுபடியும் எண்ணத்தை மாத்திக்கொள்ளுங்கள். மறுபடியும் சில சமயம் சிலருக்கு வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, சிலருக்கு போராட்டமே வாழ்க்கையா இருக்கு. அவர் மறுபடி குடிக்கிறார், வேற வழி இல்ல. நீங்க அந்த சுயசார்பு நிலை இல்ல, உங்களுக்கு பொருளாதார ரீதியா நீங்க அவரை நம்பி இருக்கீங்க, குழந்தை இருக்கு, 2 வயசு குழந்தை இருக்கு, நீங்க வேலைக்கு போக முடியாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இல்லாத நிலைமையில கண்டிப்பா மறுபடியும் ஒரு முயற்சி எடுங்க. அவரிடம் இருங்க,
குழந்தைகிட்ட வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகுற மாதிரி, குடும்பத்துல வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குங்க. மேலும் மறுபடியும் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுங்க. இதை தவிர வேற வழி இல்லம்மா. இல்ல சார், அவங்க வந்து நான் எவ்வளவு ட்ரீட்மெண்ட்டும் போனாங்க, போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அவங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சு போய் பேசி அப்படியே ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்களோட செல்ஃபிஷ் தனமா இருக்கிறதுனால நம்மளுக்கு அது இதாக இல்ல. இது செல்ஃபிஷ் தனம் சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு அஃபினிட்டி, அவரோட கெமிக்கல் டிபெண்டன்சி, அவர் உடம்புல இருக்கிற ரசாயன மூலக்கூறுகளுக்கும் ட்ரிங்க்ஸ்ல இருக்கிற மூலக்கூறுகளுக்கும் ரொம்ப அஃபினிட்டி இருக்கு. பொதுவா சில பேர் வந்து ரொம்ப அதிக அளவில் வந்து டிபெண்டன்சிக்கு அதிகமாயிடுறாங்க. ஒன்னு அவங்களுடைய பரம்பரையில யாராவது குடிச்சிருக்கலாம், அவங்களுக்கு வந்து சில அந்த உடல் வாகு இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் மாத்தணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பொறுத்திருங்க. காலம் மாறும், பூ மலரும், பொழுதும் விடியும். செல்வி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் அறிவுரைகள் எடுத்துக்கோங்க. உங்க கணவர் கூட திரும்ப நீங்க கூட இருந்து பாருங்க. அவருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாருங்க. அவர் அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? அடுத்ததா சென்னையிலிருந்து புஷ்பா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் புஷ்பா. ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்க புஷ்பா. நான் டாக்டர்கிட்ட பேசணும். பேசுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து 52 வயசு ஆகுது. சரி. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு சன்னு ஒரு டாக்டர். சரிம்மா. நான் வந்து குழந்தைங்களை வந்து ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சுட்டேன். என்னோட பையனுக்கு ஒரு 2-2.5 வயசு இருக்கும்போது. சரி. அப்புறம் நான் குழந்தைங்களை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாவே சின்னதுல இருந்தே வளர்த்தினேன். நாங்க இருந்த ஏரியா அதான் சின்னதுல இருந்தே நீங்க தான் வளர்க்குறீங்க குழந்தைகளை? ஆமா, நான் தான் வளர்க்குறேன். சரி. வளர்த்தேன். இப்ப பசங்க 2 பேருமே பெருசாயிட்டாங்க, மேரேஜ் ஆயிடுச்சு. சரி. குழந்தைங்களுக்கு. ஆனாலும் என் பையனுக்கு வந்து ஒரு மனசுல வந்து எப்ப பாரு ஒரு கஷ்டம். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்துட்டேன் அவனை. அவன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஒரு சோஷியலா ரொம்ப இதுவா பேச மாட்டான். அத வந்து இப்போ என்ன குறை சொல்றான் அவன். நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்திட்டேன், எங்களாலதான் இப்படி ஆயிட்டேன் நானு. இல்லன்னா நான் தைரியமா இருப்பேன். ஆனா நான் வந்து இருந்த ஏரியா அந்த மாதிரி. அதனால என் குழந்தை நல்லபடியா வளர்க்கணும், கெட்ட பேர் வாங்க கூடாது. அவன் நல்லா படிச்சிருக்கிறான், இப்ப நல்லா இருக்கிறான், நல்ல ஒரு வேலையில இருக்கிறான், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு. அவனுடைய வைஃப் வந்து என்ன வந்து எப்ப பாரு கம்பேர் பண்ணி சண்டை போடுறதாவோ. உங்க அம்மா சொன்னா கம்முனு இருக்கீங்க, நான் சொன்னா இது பண்றீங்க. அவ எப்பப்பா டாமினேட் பண்ணிட்டே இருக்கிறான் அவங்கிட்ட. அது வந்து அது அவனுக்கு அவர்கிட்டயும் இது பண்ண முடியல, என்கிட்டயும் சண்டை போட முடியாம இப்ப வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட சொல்றான், நீங்க வளர்த்ததுனால நான் இப்படி ஆயிட்டேன். அவ வந்து என்ன வந்து உங்க அம்மா சொன்ன நீங்க கம்முனு இருக்கீங்க. நான் வந்து அவங்கள ரொம்ப அஃபெக்ஷன். என் பொண்ணு கல்யாணம் ஆகி நல்லா இருக்குதா, ஆனா என் பையன் மேல எனக்கு ரொம்ப பாசம். அவன் தனியா இப்ப பெங்களூர்ல இருக்கான், நான் தனியா வீட்டுல இருக்கிறேன் இங்க. அதனால அவன் வந்து என்ன வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது எனக்கு. என்னுடைய பையன் வந்து எனக்கு சொல்லும் போது நீங்க உங்களாலதான் அவளும் வந்து அடங்க மாட்டேங்கிற, அவனுக்கு கூட 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 மாய் பேசிக்கிட்டே இருக்கிறாவோ. அதனால அவன் சொல்றான், எனக்கு அவனுக்கு எதுவுமே பண்ண முடியலம்மா, அதுக்கு நீங்க தான் காரணம். எனக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் ஏற்கனவே டேப்லெட் சாப்பிட்டு தான் இருக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல்ல. அதனால என்னால முடியல மேடம். நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, நீங்க சொல்லுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. சின்ன வயசுலயே தகப்பன் பிரிஞ்சு போயிட்டாரு. நீங்க தான் தகப்பனுக்கு தகப்பனா, தாய்க்கு தாயா இருந்து அந்த பிள்ளைகளை நிறைய நல்லா வளர்த்திருக்கீங்க. உலகமே உங்களை பாராட்ட தான் செய்வாங்க, யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் நீங்க பெத்த அந்த மகன் வந்து உங்களை குறை சொல்றாரு. அவருக்கும் வேற யாரும் கிடையாதுமா. அவருக்கு தந்தை இருந்து வளரல, அவர் வளர்க்கப்படல. பெண் பிள்ளைகளாவது அம்மா வளர்த்தாங்கன்னா ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. ஆனா ஆண் பிள்ளைகளுக்கு அப்பாவுடைய அந்த கைடன்ஸும் அப்பாவுடைய உறுதியான வளர்ப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அவர் உங்கள்கிட்ட தானே அப்படி சொல்றாரு, மருமகிட்ட உங்களை சப்போர்ட் பண்ணி தானே பேசுறாரு. நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு தானே மருமகளுக்கு கோபம் வருது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேருக்குள்ள அடிச்சுக்குவாங்க, அப்புறம் சேர்ந்துக்குவாங்க. புருஷன் பொண்டாட்டி அவங்க என்னவும் செய்யட்டும்னு நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க இப்போ அவர் பெங்களூர்ல இருக்காரு, நீங்க சென்னையில இருக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு வயசு கொஞ்சம் தான் ஆகுது, 52 வயசு தான் ஆகுது. நீங்க உங்களை சுத்தி உள்ளவங்களுக்கு உங்க தேவை இனிமே வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும் இருக்க கூடாது. நீங்க ஒரு பொது மனுஷியா மாறணும். எவ்வளவோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. உங்க சுத்தி உள்ளவங்க, மற்றபடி அந்த காப்பகங்கள், முதியோர் காப்பகங்கள், இப்படி எல்லாம் போய் நீங்க கொஞ்சம் சமூக சேவை செய்ய தொடங்குங்க. இல்ல நான் உங்களை பத்தியே நினைச்ச இந்த சுய பச்சதாபத்துல நீங்க ரொம்ப நொறுங்கி போவீங்க. உங்களுடைய கெப்பாசிட்டிஸ் எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்றதுக்கு அப்படி ஒரு முயற்சி எடுங்க, பாக்கலாம்.
புஷ்பாமா, டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க சில சமூக சேவை வேலைகள்லயும் உங்களை ஈடுபடுத்திக்கலாம். இப்போ உங்க மகன் உங்க கூட இல்லாம தள்ளி இருக்கிறதுனால நீங்க ரொம்பவே கவலையில இருக்கீங்க. அதை நினைச்சு நீங்க கவலைப்படாம இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களை நீங்க ஈடுபடுத்தி பாருங்க. அடுத்ததா சிவா மன்னார்குடியில இருந்து நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சிவா. வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவா. டாக்டர் பேசலாமா மேடம்? பேசலாம் சிவா, சொல்லுங்க. மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. சரிங்க. நான் குடிப்பழக்கத்துக்கு கொஞ்சம் அடிமையாயிருந்தேன். சரி. அது கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். சொல்லுங்க சிவா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். சரி. அந்த டைம்ல மேரேஜ் பண்ணிட்டேன். சரிங்க. குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை போடுறது வர்றது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சுட்டாங்க. சரிங்க. எனக்கு மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி நான் எனக்கு மனநலம் பாதிக்கப்பட்டு டாக்டர்கிட்ட காமிச்சு பெட்ல எல்லாம் சேர்ந்து இருந்தேன். சரிங்க. இப்ப அவங்க என்கிட்ட வரமாட்டாங்க வயசு. சரிங்க. இப்ப வேற மேரேஜுக்கு வீட்டுல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. அந்த வயசு கூட வாழணும்னு ஆசையா இருக்கு. அது நீங்க உங்க வீட்டுல சொன்னீங்களா சிவா, உங்களுக்கு அந்த வயசு கூட தான் வாழணும்னு ஆசையா இருக்குன்னு? சொன்னேன், அவங்க வேணாங்கிறாங்க வீட்டுல. சரிங்க. வேற மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி. அதான் என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க. டாக்டர் கேட்கலாம். அதாவது முதல் வாழ்க்கையில நீங்க சரியான முடிவுகளை நீங்க சரியா எடுக்கல. ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாதிக்கப்பட்டிருக்கு. எந்த அளவுக்குன்னா உங்களுடைய மனைவி உங்களை விட்டு பிரிந்து போற அளவுக்கு அந்த குடிப்பழக்கம் உங்களுக்கு சில நாசங்களை விளைவித்திருக்கிறது. ரெண்டாவது அடுத்த இதுலயும் நீங்க உங்க வீட்டுல இன்னொரு மேரேஜுக்கு பார்க்கும்போது கூட உங்களால சரியா உங்களுடைய கருத்தை பதிவு பண்ண முடியல. எனக்கு முதல் வாழ்க்கையில ஆசை இருக்கு, அந்த மனைவியோட நான் திரும்ப இருக்கணும்ன்றத ஏன் நீங்க உறுதியா சொல்ல முடியல. ஒரு வேவரிங் ஸ்டேட்ல இருக்கீங்க. இது மறுபடியும் சில பிரச்சனைகளை உருவாக்கும். வாழ்க்கையில ஒரு கல்யாணம் அதுவே பெரிய ஒரு கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அங்க நம்ம சில சமயம் தடங்கல்கள் இருக்கும் பொழுது அதே நிலைமையில இரண்டாவது திருமணத்திலையும் இதையே ரிப்பீட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க முதல்ல உங்க அம்மா அப்பாட்ட பேசுங்க. எனக்கு அந்த கோச்சிட்டு போன என்னுடைய மனைவியை கூட்டு என் கூட இருக்க சொல்லுங்க. போயிட்டு மன்னிப்பு கேளுங்க, பழக்கத்தை விடுங்க, காலம் நிச்சயமா பொறுத்து இருந்துங்க பாருங்க. இன்னொரு இது தேவையில்லை. இது அனாவசியமா புதிய மனிதர், அதாவது சில சமயம் பாத்தீங்கன்னா கையில இருக்கிற பலாக்காவை விட கண்ணுக்கு தெரியாத கலாக்காவுக்கு ஆசைப்படுற நிலைமைன்னு தான் நான் சொல்லுவேன். நோன் டெவில் இஸ் பெட்டர் தென் அன்னோன் ஏஞ்சல் கூட சில சமயம் நமக்கு பழக்கமான மனிதர்கள் நம்ம பழகிய உறவுகள்ல சரிப்படுத்திக்கிறது ஈஸி. ஒரு புது உறவுகள்ல மேலும் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம். டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் அறிவுரைகளை எடுத்துக்கோங்க. நீங்க உங்க மனைவியை திரும்ப கூட்டிட்டு வாழறதுக்கான வழிகள் என்னென்னவோ அதற்கான முயற்சிகளை நீங்க இறங்கலாம். நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்களோட கேள்விகளுக்கெல்லாம் பதில்களையும் ஆலோசனைகளையும் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் அசோகன். நன்றி டாக்டர் சுபாச்சாரி. நகங்கள் அதிகமா வளர்ந்தா அதை நம்ம வெட்டிடுவோம். வேலி தாண்டின செடிக்கும் அதே நிலைமைதான். ஆனா மனசுல ஏற்படுற தேவையில்லாத எண்ணங்களை நம்ம வெற்றதே இல்லை. எதை வளர்க்கணும், எதை வெட்டணுங்கிறது ஒரு அற்புதமான கலை. ஸ்நேகத்தோட அதை பயில்வோம், மனதோடு பேசுவோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.